அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பாத் அவதர் கர்மயோகி அவர்களின் பாதங்களை சமர்ப்பித்து இன்னைக்கு கடையில் வச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஹியூமன் ஆஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு சாப்டர் லைஃப் டிவைன்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஸோ பகவான் என்ன சொல்றாருன்னா, ஆதி நாள்லேருந்து அப்புறம் முன்னோர்கள்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனிதன் தன் மூலம் பிரம்மத்தை அடைய முயல்கிறான். இதை இந்த முயற்சியை விடாம பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த மரபு சொல்ற விஷயத்துக்கும் பகவான் சொல்ல வர விஷயத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது தான் இந்த பாயிண்டர்ல நம்ம பார்க்க போறோம். மரபு என்ன சொல்றது அப்படின்னா, மரபு யூஸ்வலா என்ன சொல்றதுன்னா, தவ முயற்சியை மேற்கொண்டு அதுல ஆன்மாதான் சிறந்தது அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சு, அதுல உடல், உயிர், மனம், ஆன்மா அப்படின்ற அந்த 4 கரணங்கள்ல ஆன்மாதான் பெஸ்ட், ஆன்மாதான் சிறப்படைஞ்சிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா எங்க தெரியுமா டிஃபரன்ஸ் இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மரபு என்ன சொல்றதுன்னா, ஆன்மா மனதாலும் உடலாலும் உயிராலும் சிறைப்பட்டு இருக்கு. ஸோ இந்த சிறையை மீட்டு இந்த முன்னோர்கள்லாம் என்ன சொல்றாங்க, தவத்துல இருந்து இந்த சிறைப்பட்ட இந்த ஆன்மாவை தவத்துல இருந்து மோட்சம் பெற்று அந்த ஆன்மாவை எடுத்து அது பிரம்மத்துல போய் சேர்க்கறது. ஸோ மோட்சம் பண்ணாதான், மோட்சம் கிடைச்சாதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மா அந்த பிரம்மத்துல போய் சேர்க்கறது அப்படின்றது இவங்களோட புரிதல். இதுதான் நேச்சுரலா எல்லாருமே புரிஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனா பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகம், பிரபஞ்சம், சிருஷ்டி, இந்த மூணுத்துலயுமே ரொம்ப ரொம்ப சிறப்படைஞ்சதுதான் ஆன்மா. சோ ஆன்மா பரிணாமத்தினால, அதாவது வளர்ச்சியால உடல், உயிர், மனதில் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்திருக்கான், கரெக்டா? அப்போ குரங்குலேருந்து மனுஷன் வந்திருக்கும் போது மனுஷன் தான் லாஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு. மனுஷனையும் தாண்டி சத்திய ஜீவிய சக்தின்னு ஒண்ணு இருக்கு, சத்திய ஜீவியம்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஸோ அதை தான் அவர் என்ன சொல்றாரு, இப்போ எனக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு, அந்த ஆன்மாவை நான் தவத்துல இருந்து அந்த தவ முடிச்சதுக்கு அப்புறமா மோட்சம் பெறும்போது தான் என்னோட ஆன்மா போய் பிரம்மத்தை போய் சேருறது அப்படின்றது மரபு. ஆனா பகவான் என்ன சொல்றாரு, விடாமுயற்சினால மோட்சம், வெறும் மோட்சம் மோட்சத்தினால ஆன்மா போய் இறைவனோட சேர்றது இல்ல பிரம்மத்தோட சேர்றதுன்றது இறைவனோட லட்சியம் கிடையாது. சும்மா மோட்சம் கிடைச்சதுக்கு அப்புறமா ஆன்மா போய் அது பிரம்மத்தை போய் சேர்றதுன்றது இறைவனோட லட்சியம் கிடையாது. உலகமான இந்த ஆன்மா, அதாவது சிருஷ்டி, பிரபஞ்சம், உலகம் அப்படின்றது எல்லாத்தையுமே ஆன்மாவை குறிப்பிடுறாரு. ஸோ இந்த ஆன்மான்றது எவ்வளவு முக்கியம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, உலகமான இந்த ஆன்மா பரிணாமத்தினால, அதாவது வளர்ச்சினால மீண்டும் தன்னை அடைவதே லட்சியம். ஸோ பகவான் சொல்றாரு, அந்த ஆன்மா உள்ள இருக்கிற அந்த ஆன்மா வளர்ச்சி பெறும்போது, அதாவது பரிணாமத்தினால வளர்ச்சி பெறும்போது அதுதான் உண்மையான இறைவனோட லட்சியம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பரிணாமத்தினால அதாவது வளர்ச்சியினால மீண்டும் தன்னை அடைவது அப்படின்றதுதான் லட்சியம். இப்படி இந்த லட்சியத்தை அடையும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு ஃபேஸ் நடக்கிறதுனா திருவுருமாற்றம். திருவுருமாற்றம்னா என்ன அப்படின்னா, அந்த இருளால மூடிட்டு இருக்க இந்த தீமைகள் எல்லாமே, இருள் ஒளியா மாறும், தீமையா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நன்மையா மாறும். ஸோ அந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா மாறும். மனம் அதை அறிந்து அந்த ஆன்மா வளர்ந்து இந்த கெட்டதை நீக்கி இந்த பூலோகம் ஸ்வர்க்கமாகும் போது நம்ம சத்தியஜீவியத்தை அடையிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த சத்தியஜீவிய சக்திக்குள்ள வரும்போது பூலோகம் ஸ்வர்க்கமாகும். இந்த விஷயம் டப்பு நம்ம ரீச் பண்ண முடியாது. கண்டினியூஸா விடாமுயற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இது நிச்சயமா இது வெற்றி பெறலாம் அப்படின்றது தான் பகவான் சொல்றது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட்டை நான் இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸோ மரபு என்ன சொல்றது, நம்ம தவத்தால இருந்து தவ பண்ணிட்டே இருந்து கடைசி சாகிற வரைக்கும் அதை தவத்தை பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு எப்போ மோட்சம் பெறுதோ அந்த தவத்தினால வர மோட்சத்துல அந்த ஆன்மா போய் பிரம்மத்துல போய் சேர்க்கும் போது அதுதான் உண்மையான ஆன்மாவை கொண்டு போய் பிரம்மத்துல போய் சேர்க்கும் போது அதுதான் உண்மையான வளர்ச்சி, அதுதான் அங்கதான் இறைவனை ஆறும் அப்படின்றது மரபு சொல்றது. ஆனா அது இறைவனோட லட்சியம் கிடையாதுன்னு சொல்றாரு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போதே, நல்ல அன்றாட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும் போதே
ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் நடக்கிறதுனா அதுல ஆன்மாவை வந்து வளர்க்க வச்சு, ஸோ உலகம், சிருஷ்டி, பிரபஞ்சம், இதுதான் ஆன்மான்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்மளோட ஆன்மாவை வளர வைக்கணும். ஸோ அது பிரபஞ்சத்தினால அது வளரும் போது அதுதான் உண்மையான இறைவனோட லட்சியம். ஸோ நம்மளே இறைவன் ஆலாம் அப்படின்றது தான் லட்சியம். நம்ம போய் நம்மளோட ஆன்மா மோட்சம் கெட்டதுக்கு அப்புறமா நம்மளோட ஆன்மா போய் அந்த இறைவன் அடையிறதுன்றது லட்சியம் கிடையாது. நம்மளே இறைவன் ஆலாம். எப்படி ஆலாம்? நம்ம வந்து அந்த ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயங்கள்லையுமே நம்ம வந்து அந்த ஆன்மா வந்து வளரணும். வளரும் போது அதுதான் அவர் வந்து எல்லாமே ஹியூமன் ஆஸ்பிரேஷன் சொல்றாரு. அண்ட் வந்து ஆப்ஸ்டிகல்ஸ் பிகம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றாரு. ஸோ இருள்லேருந்து தான் ஒளி வருது, தீமையிலேருந்து தான் நன்மை வருது. ஸோ இதெல்லாமே அந்த ஆன்மா வளரும் போது, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கும் போது, அந்த ஆர்வம் இருக்கும்போது விஷயத்த புரிஞ்சுக்கும் போது, நம்மளோட நாலேஜ் வளரும் போது நம்மளோட ஆன்மாவும் வளருது. ஸோ நம்மளுக்கு சுற்றி இருக்கிற விஷயங்களும் நல்லபடியாக நடக்குது. பட் ஆனால் கண்டினியூஸாக நம்ம இது பண்ண மாட்டேங்கிறோன்றது தான் அவர் சொல்கிற பாயிண்ட். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நல்லா பண்ணுறோம், நாளைக்கு திரும்ப இந்த பாயிண்ட்டை மறந்துடுறோம். அதனால நம்ம இயல்பான நிலைக்கு வரும். யார் ஒருத்தங்க கண்டினியூஸ் முயற்சி எடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே அந்த தீமையை பார்க்கும்போது தீமையை பார்க்கும்போது அந்த ஆன்மாவை வளர வச்சு அதுக்கேற்ற மாதிரி நாலேஜை பைடன் பண்ணி போயிட்டே இருக்காங்களோ அவங்க தான் சத்திய ஜீவியத்தை தொடுவாங்க அப்படின்னு சொல்றது. இதுதான் உண்மையான இறைவனோட லட்சியம். எல்லாருமே இறைவன் ஆகிறது அந்த ஆன்மாவை வளர வச்சு அந்த ஆன்மாவோட இடத்தை சேர்றது தான் இந்த இறைவனோட லட்சியம். அது ஒவ்வொருத்தரும் இறைவன் ஆகணும்ன்றது தான் லட்சியம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நோட்டோட